கருணாநிதி அவர்களுக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா கருணாநிதிக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க கொண்டாடினா நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், மறுபடியும் கொண்டாடுவீங்களா திண்டாடுவீங்களா? இதெல்லாம் சேர்த்ததானே. என் மொழி செம்மொழியா இருந்ததா நீங்க செம்மொழியா ஆக்குனீங்களா? யார்கிட்ட பதில் இருக்கு? கலைஞருடைய பிறந்த நாளுக்கு செம்மொழிக்கு என்ன சம்பந்தம்னு சில பேர் கூச்சம் இல்லாம கேட்கிறாங்க. ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த தமிழ் அவருக்கு முன்னால இருந்ததா இல்லையா? இருந்தது. ஏன் நம்முடைய மரியாதைக்குரிய பக்தவச்சல் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது தமிழ் இல்லாமையா போச்சு? நம்முடைய மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்த போது தமிழ் என்ன இல்லாமையா போச்சு? இருந்தது. ஏன் மூதறிஞர் ராஜாஜி உட்கார்ந்து இருந்தார் முதல்வரா, அப்ப கூட என்ன தமிழ் இல்லாமையா போச்சு? இருந்தது. ஆனா அப்பெல்லாம் தமிழ் 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 என்று மட்டுமே இருந்தது. டாக்டர் கலைஞர் முதல்வரான பிறகுதான் அது செம்மொழி என்று இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது உயர்தனி செம்மொழி 1000 ஆண்டு கால பழமையும் வளமையும் மிகப்பெரிய இலக்கிய இலக்கண தொடர்பும் உடையது என்று இந்தியா முழுக்கவும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் செம்மொழி என்று மாற்றுவதற்காக அந்த ஒன்றிய அரசை வற்புறுத்தி அதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்ப அவருடைய பிறந்த நாளை செம்மொழி நாள்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க, தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க, டாக்டர் கலைஞருக்கும் ஒரு சிறப்பு உண்டுங்க. அதே மாதிரி இன்னொரு பொருளுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நான் கடைசியா சொல்றேன். தமிழுக்கு என்ன சிறப்புன்னு கேக்குறீங்களா? தமிழுக்கு ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாலேருந்து சில வார்த்தைகளை அப்படியே காப்பாத்தி இன்னைய வரைக்கும் அந்த வார்த்தைகளை அப்படியே வச்சிருக்கோம். அவசியம் ஏற்படுற போது அந்த வார்த்தைகளை மாத்திக்கும். எப்படி பாருங்க, நீங்க பார்த்த காலத்துல தான் கம்ப்யூட்டர்னு ஒண்ணு வந்திருக்கு. உங்களுடைய வளர்ச்சி காலத்துல தான் நீங்க ஆகாய விமானத்தை இப்படி பாக்குறீங்க. இதெல்லாம் முதல்ல வரல. ஆனா தமிழ் அதனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இப்ப மாறிக்கொண்டே வருகிற கருவிகளுக்கு வெளி மொழிகளை போல இரவல் வார்த்தையை நம்பி இருக்கா, சொந்த மொழியை நம்பி இருக்கா? ஒரு உதாரணம் சொல்றேன். கம்ப்யூட்டர் அப்படிங்கறத உலக மொழிகள் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு கூகுளுக்கு போங்க. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட செல்வாக்கா இருக்கிற மொழிகள் ஒரு 300 மொழி இருக்கு. மற்றதெல்லாம் இருக்கு, ஆனா இருந்தும் இல்லை. அந்த மாதிரி இந்த செல்வாக்கா இருக்கிற மொழியில எல்லாம் கம்ப்யூட்டர் அப்படிங்கறத என்ன மாதிரி சொல்றாங்க ஜப்பான்ல, மற்ற மொழிகள் எல்லாம் போய் கேட்டு பாருங்க. நீங்க எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன, அதை கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருப்பாங்க. கம்ப்யூட்டர் கம்ப்யூட் இதை ஒண்ணு போட்டிருப்பாங்க அந்த மொழியில. அந்த கம்ப்யூட்டர்ங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை மாத்த முடியாது. அந்த பெயர் சொல்லுக்கு வேற ஒரு பெயர் கிடையாது. ஆனா நீங்க தமிழ்ல கம்ப்யூட்டர்னு போட்டா கணினி அப்படின்னு காட்டும். என்ன அர்த்தம்? தானா ஒரு பேரை அது உண்டு பண்ணும். இது வரைக்கும் இல்லாத ஒரு பேரை அது உண்டு பண்ணும். இந்த ஆற்றல் உலகத்துல மற்ற மொழிகளுக்கு கிடையாதுங்க. புதிதாக ஒரு சொல்லை தானே ஏற்படுத்தி கொள்ளுகிற ஆற்றல். சரியா சொல்றதா இருந்தா, ஒரு பொண்ணு இளமையா இருந்தா தான் புள்ள பெத்துக்க முடியும். வயசாகி கல்வியேட்டா புள்ள பிறக்காது. தமிழுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இவ்வளவு வருஷம் ஆனாலும் புள்ள பெத்துக்கிட்டே இருக்குது. புதுசு புதுசா என்ன வார்த்தைனாலும் அது பாட்டுக்கு அந்த புதிய புதிய வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சார். பாருங்களேன், அதில் நீங்க யூஸ் பண்றத மவுஸ்னு சொல்றீங்க. மவுஸ்னு நீங்க சொல்றீங்களே ஒழிய மொழிபெயர்க்க போனா எலின்னு மொழிபெயர்ப்பீங்களா? தமிழ் அப்படி மொழிபெயர்க்கல. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறான். என்ன பேர் வச்சிருக்கான்? சுட்டி. ஏன் அதுக்கு சுட்டின்னு பேரு? அதை ரசிச்சீங்கன்னா ஒரு ஆரோ போய் ஒரு பகுதியை சுட்டும். அது என்ன வேலை செய்கிறதோ அதை அதற்கு பெயராக கொடுத்திருக்கிறான். மவுஸ் எலின்னு மொழிபெயர்க்கல. யோசிச்சு பார்த்தீங்களா? உலகத்துல பல மொழிகள் மவுஸ்னா மவுஸ்னே வச்சுக்குவான். அதனாலதான் அதுக்கெல்லாம் மவுஸ் போயிடுச்சு. ஆனா இந்த தமிழுக்கு மவுஸ் போகவே மாட்டேங்குது. ஏன்னா அதை சுட்டின்னு சொல்லுது சார். இந்த ஸ்கேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, ஸ்கேன் அப்படி. இங்க தமிழ்ல நீங்க ஸ்கேன்ங்கிறதுக்கு போட்டு பாருங்க. என்ன வருடி, வருடி. அது இப்படி வருடி பார்க்குது இல்ல, வருடி அப்படி தடவி பார்த்து அது என்னன்னு வெளிப்படுத்துது இல்ல, வருடி. என்ன அர்த்தம் தெரியுங்களா? வேறு மொழி சொற்களை அப்படியே பிணந்தூக்குகிற பல மொழிகளுக்கு மத்தியில், எப்படி வேறு மொழி சொற்களை அப்படியே பிணம் தூக்குகிற மொழிகளுக்கு மத்தியில் சொந்த சொல்லை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு தமிழுக்கு மட்டும் உண்டு. இப்ப அந்த தமிழுக்கு எதனால அது வந்தது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது. பழசு அப்படியே நின்று போயிடல, தன்னை புதுப்பிச்சுக்குது. இப்ப என்ன தேவை, அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குது. புதிய சொற்களை உண்டு பண்ணது, புதுசா ஒரு வடிவத்தை எடுத்துக்குது. இது அப்படியே மனசுல வச்சுங்க. 70 வருடம் இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா நீங்க போய் பாருங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடி
அவர் என்ன மாதிரியான மனோநிலையில் இருந்தாரோ அதே நிலையில இப்பவும் தொணன்னு சொல்லி நம்ம பிராணனம் வாங்குவார் சார். அவர் காலத்துல ஏதோ ஒரு ஹோட்டல்ல இட்லி சாம்பார் நல்லா இருந்திருக்கும் சார். என்ன இப்பெல்லாம் அந்த ஹோட்டல்ல அப்ப இட்லி ஐயோ அதை போய் வாங்கிட்டு வான்னு சொல்றேன். அந்த ஹோட்டல் முதலாளி செத்துட்டான், அந்த ஹோட்டலையே வித்துட்டான், அந்த ஹோட்டலே இப்ப இல்லை. அதுதான், அதாவது அவங்க நினைவுல எல்லாம் பழசு 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 பதிஞ்சிருக்கும். சரியா சொல்லட்டுமா? அவர்கள் தன்னை புதுப்பித்துக் கொள்ள மாட்டார்கள். மாற்றங்கள் என்ன நிகழ்ந்திருக்கிறதோ அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த 70-80 ஆண்டுகள் வாழ்ந்த மனிதர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளாததால் இருக்கும் போதே செத்து போனவர்களாக வீடுகளில் மாறிவிடுகிறார்கள். ஆனால் சரியான மனிதர்கள் காலத்திற்கு ஏற்ப தங்களை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய அரசியல் தொடங்கிய காலத்தில் தமிழ்நாட்டின் தன்மை வேறு, இந்தியாவின் தன்மை வேறு. ஆனால் 70 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் கோலோச்சி கொண்டிருந்த கலைஞர் காலத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டு என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டுமோ செய்வதற்கு தயாராக இருந்தார். இது ஆச்சரியம் இல்லையா சார்? அவர் வாஜ்பாயோட நட்பா தான் சார் இருந்தாரு. வாஜ்பாய் அவர்களோடு ஒரு நட்பு இல்லாமையா இருந்தாரு. பிபி சிங்கோட நட்போடு இருந்தாரு, வாஜ்பாயோட நட்போடு இருந்தார். அது பெருசு இல்லை. நம்முடைய மரியாதைக்குரிய டிஆர் பாலு அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த போது விடிய காலம் 4 மணிக்கு போன் போகும். விடிய காலம் 4 மணிக்கு. ஏன்? இந்து பேப்பர் அச்சான உடனே மவுண்ட் ரோட்ல இருந்து வரும்போது அவர் வீட்டுக்கு போயிடணும். காலையில எந்திரிச்ச உடனே அதை படிச்சிடணும், முக்கியமான விஷயத்தை குறிச்சு வச்சிடணும், அதை உடனே கூப்பிட்டு அங்க சொல்லணும். ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ண போது வாஜ்பாய் அரசாங்கத்தில் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க, அது சரியில்லை, அதை மாற்ற சொல்லணும் அப்படிங்கிறத மாண்புமிகு டிஆர் பாலுக்கு விடிய கால 4 மணிக்கு எழுப்பி சொன்னாராம். எப்பா நீ அந்த இந்து பேப்பர் படிச்சிட்டியா? இன்னும் படிக்கல. போய் இல்லைங்க இங்கே டிரைவர்லாம் வரமாட்டாங்க, பனி ஊர் லேட்டாகும், அதெல்லாம் இல்லை, நீ கார் எடுத்துக்க, ஓட்டிக்கிட்டு போ, எங்கே கடை திறந்துருக்கோ பேப்பர் எடுத்து படிச்சுட்டு அந்த ஆர்டிக்கலை படி, அது தவறு, அதுக்கு அஃபிடவிட் மாற்றி போடணும், எப்படி போடணுங்கிறத 10 மணிக்குள்ளே நான் அனுப்புகிறேன். எப்படி அஃபிடவிட் போடணுங்கிறத 10 மணிக்குள்ளே நான் அனுப்புகிறேன். யோசிச்சு பாருங்க, விடிய காலம் 4 மணிக்கு எழுந்துச்சு பேப்பரை படித்து அதுக்கு மாற்றி என்ன போடணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தன்னை எவ்வளவு ஆக்டிவாக வச்சுக்கிட்டாரு. சரி, அவர் பெரிய கல்லூரிக்கு போய் படிச்சாரா? இல்லை. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த கல்லூரியில போய் எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட் வாங்குறான் பாருங்க, அவன் தான் அதிகமா படிக்கவே மாட்டான். ஏன்னா நம்ம எம்ஏ முடிச்சிட்டோம், நம்ம டாக்டரேட் வாங்கிட்டோம், இனிமே படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைப்போம். ஆனா அந்த காலேஜ் போகாம வந்தாங்க பாருங்க அந்த ஆட்கள், நம்ம படிக்கல இன்னும் படிக்கணும், நம்ம படிக்கல இன்னும் படிக்கணும், நம்ம படிக்கல இன்னும் படிக்கணும் அப்படின்னு எம்ஏ பிஹெச்டியை விட அதிகமா யார் படிப்பானா அது மாதிரிதான். நான் இவருக்கா மட்டுமே சொல்லல, ஜெயகாந்தன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஜெயகாந்தனால பெரிய கல்விக்கு போக முடியல, நல்லா படிப்பாரு. மாப்போசி ஐயா அது மாதிரி, அவர் படிச்ச மாதிரி இன்னொருத்தர் படிக்க முடியாது. டாக்டர் கலைஞர் அதே மாதிரி தன் வாழ்நாள் முழுவதும் படிப்பதற்கு அவர் நேரத்தை ஒதுக்கி கொண்டே இருந்தார். ஏன்? நம்ம தான் எம்ஏ முடிச்சிட்டோமே, டாக்டரேட் முடிச்சிட்டோமேன்ற எண்ணம் கிடையாது. படிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய வியப்பு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னை புதுப்பித்துக் கொள்ளுதல். இப்ப நான் சொன்ன தாட்டை முடிச்சிடுறேன். தமிழுக்கு என்ன சொன்னேன்? காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு அந்த காலத்துக்கு ஏற்ற சொற்களை உருவாக்கி கொண்டு உயிர்ப்போடு இருத்தல் தமிழின் குணம். கால மாற்றத்தை கணித்து அந்த கால மாற்றத்திற்கு ஏற்ப அரசியல் செய்து கால மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை வகுத்து கொண்டு புதுப்பித்துக் கொண்ட தலைவர் டாக்டர் கலைஞர். தமிழ் போலவே தன்னை புதுப்பித்துக் கொண்டவர்.